மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிந்துவிட்டது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது அதிமுக இரண்டாக பிளவுபட்டு வாக்கெடுப்பு நடந்தது. அதுல 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். மீதி 22 பேர் தாவேகாவிற்கு எதிராக வாக்களித்தனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி போய் இப்படி கட்சி உடைஞ்சு கிடக்கே, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு அவர் மனக்குமுறலை வெளியே காட்டிக்க முடியாம அவர் சட்டமன்றத்துல புலம்பிட்டு போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வேலுமணியும் பேச இவங்களுக்குள்ள சலசலப்பு எல்லாம் ஏற்பட்டது. சட்டமன்றத்தை தொடர் நேரலையில பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்களா? இன்று சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் மிகவும் அமைதியாகவே காணப்பட்டார். அவர் எப்பவுமே கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒரு நபர் விஜய் அவர்கள். அது பிரச்சாரத்தின் போதும் சரி, அல்லது முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுதும் சரி, ஆக்ரோஷமாக பேசக்கூடிய விஜய் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் மிகவும் அமைதியாக திமுகவினர் கடுமையான கேள்விகள் எல்லாம் முன் வச்சாங்க. தாவேகாவை கடுமையா தாக்கிலாம் பேசினாங்க. திமுக ஆதரவோடு தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், அதாவது திமுக ஆதரவோடு தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, எங்க துணை இல்லைன்னா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கல் பேச்செல்லாம் திமுக தரப்புல இருந்து வந்துச்சு. இருந்தாலும் இதற்கெல்லாம் பதிலடியாக எதையும் பெரிய அளவில் கொடுக்காமல் மிகவும் மௌனமாக இருந்திருக்கிறார் விஜய் அவர்கள். அவர் ஒரு விஷயம் தான் கொஞ்சம் பதிலடி கொடுக்கிற மாதிரி பேசினார். என்ன அப்படின்னா, குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, நாங்க குதிரை பேரம் நடத்தக்கூடிய ஆட்சி இல்ல, குதிரை வேகத்தில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாரு. அது ஒண்ணு மட்டும்தான் ஒரு வேலிட் பாயிண்டா கொஞ்சம் எதிர்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனா மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு அமைதியை கடைபிடிச்சாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒண்ணு ரெண்டு காரணம் தாங்க. என்ன அப்படின்னா, சரி சட்டமன்றம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது, இன்னைக்கு எதுவும் ஆக்ரோஷமா பேச வேண்டாம், எதிர்த்து பேச வேண்டாம். ஸோ வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது முதல்ல நமக்கு எவ்வளவு வாக்குகள் வருது, சொன்னவங்க எல்லாம் வாக்கு, அதாவது நமக்கு வாக்கு செலுத்துறாங்களா, நமக்கு ஆதரவா இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிற்காலத்துல போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் இன்று சைலண்டா இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவு நமக்கு இருக்கு, திமுகவை பகச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் விஜய் அவர்கள் அமைதியா இருந்திருக்கலாம். சோ இந்த ரெண்டு காரணம் தான். இத ரெண்டுல எது உண்மைங்கிறது விஜய் அவர்களுக்கு தான் தெரியும். ஆனா எப்படி இருந்தாலும் இன்றைக்கு விஜய் அவர்கள் அமைதியா இருந்தது கொஞ்சம் நமக்கு மன வருத்தத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல திமுகவினுடைய எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அவங்க பேச்சுக்கெல்லாம் ஈஸியா பதிலடி கொடுக்கலாம். அவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு போய் திரும்ப பதில் பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவங்க பேசுறதுக்கு அப்படியே பாயிண்ட பிடிச்சி நம்மளும் ஆன் த ஸ்பாட்ல திருப்பி பேச முடியும். அவங்க ஒன்றும் பெரிய, அதாவது யோசிச்சு பேசுற அளவுக்கு பெரிய கேள்வி எல்லாம் கேட்கல, சரிங்களா? அதாவது புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி கொஞ்சம் நக்கல் பேச்சு பேசுவாங்க திமுகவினர், அது அவ்வளவுதான். எப்பவுமே திமுகவினர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சரியா பதில் சொல்ல தெரியாது, சரியான கேள்விகளையும் முன்வைக்க தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க யாரை எதுக்குறாங்களோ அவங்கள நக்கல் பண்றது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவங்கள அவமானப்படுத்துறது, அவங்கள மட்டம் தட்டி பேசுறது, இப்படித்தான் திமுகவினர் சட்டமன்றத்துல எப்பவுமே பேசுவாங்க, சரிங்களா? ஒருத்தவங்களை நேரடியா எதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலா நின்று சண்டை போட மாட்டாங்க. அவங்கள அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி மட்டம் தட்டுறது, இப்படி கொஞ்சம் மன ரீதியா என்ன பண்ணுவாங்க, திமுகவினர் அட்டாக் பண்ணுவாங்க. சோ இத விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் புதுசா சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. சோ சட்டமன்றத்துல இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நம்ம அவரை குறை சொல்லவும் முடியாது முதலமைச்சரை. ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்காரு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2-3 நாளா சட்டமன்றத்தை பாக்குறாரு. இதற்கு பிறகு போக போக தான் சட்டமன்றம் எப்படி அப்படிங்கிறது அவருக்கு முழுசா தெரியும். விஜய் அவர்களை, அதாவது முதலமைச்சர் அவர்களை கொஞ்சம் நல்லா லைவ்ல நான் கவனிச்சேன். அவர் கவனிக்கும் போது சட்டமன்றத்துல எப்படி மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க, மற்ற கட்சியினர், எம்எல்ஏக்கள், இந்த அதாவது ரொம்ப வருஷமா எம்எல்ஏவா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் உன்னிப்பா கவனிக்கிறாரு. ஸோ எப்படி பேசினா எப்படி பதிலடி கொடுக்கணும், எந்த மாதிரி ஆரம்பிக்கணும், சட்டமன்றத்துல பேசும் பொழுது சபாநாயகருக்கு மரியாதை கொடுத்து எப்படி ஆரம்பிக்கணும் பேச்ச, இப்படி நிறைய விஷயங்களை அங்க போயிட்டு தான் விஜய் அவர்கள் கத்துக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது எல்லாரையுமே கவனிக்கிறாரு, நோட்ஸ் எடுக்கிறாரு.
ஸோ யார் யார் எப்படி எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனிக்கிறாரு. அதனால விஜய் அவர்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் தற்போது இல்லை. இப்பதான் ஒரு சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு, புதுசா சட்டமன்றத்தை பாக்குறாரு. அவர் அனுபவசாலி கிடையாது, அரசியலுக்கு புதுசு. அதனால போக போக சட்டமன்றம் அவருக்கு பழகும். அதற்கு பிறகு அவர் நிச்சயமாக சட்டமன்றத்துல நல்லா பேசுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னதான் வந்து அந்த அதிமுக வந்து உடைஞ்சாலும், அதிமுகவில் 25 எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் வந்தாலும், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு கட்டுப்பாடும் என் கிட்ட தான் இருக்கு, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்த அந்த 25 எம்எல்ஏக்களின் கட்சி பதவிகளை பறிச்சிருக்காரு. அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்ப இவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. 1/3 எம்எல்ஏக்கள் வரும்பொழுது நிச்சயமாக அங்க கட்சி தாவல் தடை சட்டம் எடுபடாது. ஏன்னா இங்க அப்படியே பாதிக்கு பாதி இந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால வந்து அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக எம்எல்ஏக்களை எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை இவங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினாலும் இப்ப யார் அதிமுக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இனிமேதான் வரப்போகுது. ஏன்னா மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் இருக்கும், நாங்க தான் ஒரிஜினல் அதிமுகன்னுட்டு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இந்த பக்கம் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, தாமரை எஸ் ராஜேந்திரன், இப்படி இவங்க ஒரு டீம் 22 பேர் இருக்காங்க. இவங்க வந்து நாங்க தான் ஒரிஜினல் அதிமுகம்பாங்க. இப்ப இவங்களுக்குள்ள வந்து ரெண்டா பிரிஞ்சு பிளவுகள் பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கு. இப்போ பொதுக்குழு வந்து கூட்ட போறாங்களாம். பொதுக்குழு கூட்டி மாவட்ட செயலாளர்கள், முக்கிய அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் வர வச்சு அவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து யார் பொதுச் செயலாளர், கட்சி யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த போறாங்க அதிமுகவுல. இதற்காக எல்லாமே தயாராயிட்டு இருக்கு. ஆனா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு கூட்டுவதற்கு தயாராகிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து யாரு சப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா லீமா ரோஸ், தமிழ்நாட்டின் பணக்கார வேட்பாளர் லீமா ரோஸ் தான் வந்து மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து ஒன்றிய செயலாளர்கள் வரைக்கும் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எங்க டீம் தான் உண்மையான அதிமுகன்னு எங்க பக்கம் இருங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அமௌண்ட்டை கொடுத்து எல்லா அதிமுக நிர்வாகிகளையும் வந்து சரி கட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் லீமா ரோஸ், எஸ்பி வேலுமணி டீம். சரிங்களா? சோ இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரிய வருது. அவருக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து நிச்சயமா நமக்கு ஆதரவா தான் இருப்பாங்க, நிர்வாகிகள் யாரும் மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இருந்தாலும் எல்லாரும் பணம் வாங்கி இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. சோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள்லாம் பணம் வாங்க மறுத்திருக்காங்க. நிறைய இந்த பொதுக்குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவா தான் இருப்போம், நாங்க வந்து எஸ்பி வேலுமணி டீம் பக்கம்லாம் போக மாட்டோம், ஸோ எங்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்காம இன்னமும் இருக்காங்களாம். ஸோ கையெழுத்து வாங்குவதற்கு எஸ்பி வேலுமணி டீம் வந்து நிறைய மாவட்டங்கள்ல பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்ட போயிருக்கிறாங்க. ஆனா அவங்கலாம் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அதிமுகவுல என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. உண்மையிலேயே வந்து யார் உண்மையான அதிமுக அப்படிங்கிறது இனிமே போக போக தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில அதிமுகவும் இரட்டை இலை சின்னமும் வரப்போகுதா, அல்லது எஸ்பி வேலுமணி, லீமா ரோஸ் இவங்க கையில வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. இதுல லீமா ரோஸ் அவர்கள் எப்படியாவது இந்த அதிமுகவுல நம்ம பணம் நிறைய வச்சிருக்கிறோம், இந்த பணத்தை வச்சு எப்படியாச்சும் எடப்பாடி பழனிசாமி இவங்க டீமை ஓரம் கட்டிட்டு நாம தான் ஒரிஜினல் அதிமுகன்னு களத்துல இறங்கி அதிமுகவின் பொதுச் செயலாளராக மாறுவதற்கு லீமா ரோஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் கசிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து லீமா ரோஸ், வேலுமணி, அப்புறம் வந்து நம்ம சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் தான், இவங்க கிட்டயும் பணம் நிறைய இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது லீமா ரோஸ் தான் வந்து அதிக பணம் வச்சிருக்கிறாங்க, பெரும் பணக்காரர். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒரு குடும்பம் தான் மார்டின் குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக முழுவதையுமே வந்து பணத்தால கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலையும் அம்மா இருக்காங்களாம், லீமா ரோஸ் அவர்கள். சோ இப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுல மிகப்பெரிய சலசலப்பு என்பது இந்த முறை ஏற்பட்டிருக்கிறது.
விஜய் அவர்களை வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சிக்கல் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கு, இதை பயன்படுத்தி குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அது எதுவுமே வந்து சட்டமன்றத்துல பலிக்காது, அது அவருக்கே தெரியும். ஏன்னா அதிகாரம் என்பது விஜய் அவர்கள் கைக்கு போயிடுச்சு, தாவேகா கைக்கு போயிடுச்சு. இனிமே வந்து எதுவும் செய்ய முடியாது. இதற்கு பிறகு அதிமுகவை எப்படி காப்பாற்ற வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தக்க வச்சுப்பாரா அப்படிங்கிறதுலாம் போக போக தான் தெரியும். தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருந்தாலும் பெரும்பாலும் பணம் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து இந்த பக்கம் வந்துட்டதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுல வந்து சண்டையே இல்லைங்க, திமுகவுல எல்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு திமுக அப்படித்தான் தெரியும். போக போக பாருங்க, இப்போ 144க்கு மேல விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்துருச்சு. இதற்கு பிறகு விஜய் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவை எதிர்பார்க்க மாட்டார், நிச்சயமாக திமுகவிற்கு எதிராக செயல்படுவார் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இந்த பக்கம் தமிமுன் அன்சாரி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து அந்த ஜோசியருக்கு ஏன் பதவி கொடுத்தீங்கன்னு சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பின உடனே அன்னைக்கு சாயந்தரமே அந்த ஜோசியரை வந்து பதவி விட்டு நீக்கிட்டார் விஜய் அவர்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திமுக மிரட்டினா விஜய் அவர்கள் பயப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பர்சனல் அரசியல் பிரிவு செயலாளர் அப்படிங்கிறது முதலமைச்சர் யார வேணாலும் நியமனம் பண்ணலாம். நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருப்போம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யார வேணாலும் நியமனம் பண்ணலாம். அவரோட மனைவிக்கு கூட அந்த சீட்டை கொடுக்கலாம், அவருடைய மகனுக்கு கூட அந்த சீட்டை கொடுக்கலாம். அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஏன் பின்வாங்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏக்களோட ஆதரவும் வந்துருச்சு, 144க்கு மேல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் வந்து திமுக சொன்ன உடனே திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் ஏன் மாறினார், இவர் ஏன் வந்து அந்த ஜோசியரை பதவி விட்டு நீக்கினாரு? அப்ப இதன் மூலமா திமுகவுக்கு என்ன ஒரு திமிரு ஏற்படும்னா, பாத்தியா நாங்க தான் வந்து விஜயை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம், தவேகாவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம், நாங்க சொன்னா இனிமே விஜய் வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுவாரு அப்படின்னு திமுகவினருக்கு இன்னும் திமிரு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு குறையும். மக்கள் வந்து என்னங்க திமுக காரன் மிரட்டினா உடனே பயந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி மக்களும் வந்து உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால விஜய் அவர்களே, நீங்க எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக சில வேலைகளை வந்து செய்யறீங்களோ அப்பதான் உங்க கட்சியும் நீடிக்கும், உங்களுக்கான ஆதரவும் மக்கள் கிட்ட தொடர்ந்து இருக்கும், உங்க ஆட்சியையும் காப்பாத்திக்க முடியும். நீங்க திமுகவுக்கு வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா அடுத்த தேர்தலில் மக்கள் உங்களை வீழ்த்தி விடுவார்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.